கர்மான்னு சொல்றீங்க சார். கர்மாவுக்கும் ஜாதகத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன சார்? கண்டிப்பா. இப்ப கர்மாவின் அடிப்படையில தான் நம்ம பிறக்கிறோம். இப்போ உங்களுடைய பல ஜென்மத்தில் பிறந்த வாழ்க்கையில நீங்க கூட்டு கர்மா நல்லா இருக்கும் பொழுது நல்ல ஒரு வாழ்க்கை இந்த ஜென்மத்துல நீங்க வாழ போறீங்க. இப்ப இந்த ஜாதகத்துல நீங்க நம்ம நல்லா இருக்கிறீங்க சார், ஒரு வருஷமா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு பிறவில செய்த நல்ல கர்மாவை கழித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இல்ல சார், இந்த 6 மாசமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நானு உடல் உபாதை, பண பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, அது நடக்குது சார் அப்படின்னா ஏதோ ஒரு ஜென்மத்தில் நீங்க செய்த பாவ கர்மாவை நீங்க கழித்து கொண்டு இருக்கிறீர்கள், நெகேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நல்லிஃபை பண்ணிட்டு இருக்கிறீங்கிறதா அர்த்தம். சோ இத்தகைய விஷயத்தை நல்ல கர்மாவை கழிக்கிறீங்களா கெட்ட கர்மாவை கழிக்கிறீங்களாக்கு தான் தசாபுக்திகளுக்குள்ள போறோம். சோ நீங்க பூர நட்சத்திரத்துல இருக்கிறவங்க சொன்னீங்க நீங்க முதல் தர பூர நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய சுக்கிர திசை, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாம் அடுத்தடுத்த திசைகள் எத்தகைய தசைகளாக உங்க லக்னத்துக்கு வருது, அந்த எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்துல தான் தசை பெல்ட் ஸ்டார்ட் ஆகுது. சோ அங்கேயே உங்க கர்மா செயல்பட ஆரம்பிச்சிருது. புரியுதுங்களா? சோ இதே நீங்க வேற நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சித்திரை நட்சத்திரத்துல கன்னிராசியில பிறந்திருந்தீங்கன்னா முதல் திசை செவ்வாய் தான், சுக்கிரனே வராது. சோ அந்த மாதிரி வாழ்க்கை சம்பவங்களே நீங்க பார்க்க போறது இல்லை. உங்க வாழ்க்கையில என்னென்ன சம்பவங்கள் பார்க்கணும், எது மாதிரி சுச்சுவேஷன் பார்க்கணும், எது மாதிரி லைஃப் சுச்சுவேஷன் பார்க்கணும், என்ன படிக்கணும், எத்தனை மாதிரி குடும்பத்துல பிறக்கணும், என்ன வேலைக்கு போகணும், எப்ப கல்யாணம் பண்ணணும், இது எல்லாமே உங்களுடைய தசாபுக்திகள்ல தான் இருக்கு. அந்த தசாபுக்திகளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, நீங்க பிறந்த நட்சத்திரம். புரியுதுங்களா? இங்கதான் கர்மாவுக்கும் ஜோதிடத்துக்கும் உள்ள தொடர்பு ஆர்வமாகிறது.